சோமன் பேசுறேன். இன்னைக்கு நாம வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கணேசத்தரா அப்படின்னு ஒரு ஹோட்டல் தான் நல்லா ஃபேமஸ் சொன்னாங்களே, சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நான் வந்திருந்தேன். இது வீராணப்பாளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால இருக்கு பெங்களூர்ல. சரின்னு சொல்லிட்டு நானு இதோட மெனு எப்படி காஸ்ட்லியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு பார்த்தேன். பட் மெனுல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பிரைஸஸ் எல்லாமே ஒரு நார்மலா தான் இருந்தது. எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தது. எல்லா பிரைஸுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தது. சரி மசாலா தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்குனேன். அது வந்து ₹60 போட்டிருந்தான். சரி மசாலா தோசை குடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன். ஆக்சுவலா அந்த இடம் எல்லாமே சமைக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்லாவே ஒரு ஹைஜீனா தான் வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு ரொம்ப கிளீனாவும் இருந்தது. சர்வர்ஸ் எல்லாமே ஹேருக்கு கேப் போட்டுருக்காங்க. தோசை சுடுறவர தவிர. ஸோ இந்த இடத்துல அவர பார்த்தீங்கன்னா, அவரு நல்லா தான் கரெக்ட்டா ஒரு ஹைஜீனா தான் தோசை சுடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ ஆயிலுமே லெஸ்ஸா தான் விட்டாங்க. அங்க பொடி எல்லாமே இப்போ தோசை மேல வந்து அவங்க போடுறாங்க. இது வந்து யூசுவலாவே நீங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, இதோட வழக்கம் இருக்கு. அதே மாரி ஆயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இல்ல, ரொம்ப கம்மியாவும் இல்ல. ஒரு மீடியமான அளவுல தான் ஆயில் விட்டுருக்காங்க. இடமும் ரொம்ப ஆக்சுவலா இதுக்கு நான் வந்து ரொம்ப ஹைஜீனா இருக்கு. அதுக்கே நான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் குடுப்பேன். ஸோ மசாலாவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே போட்டிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலா அந்த பிரைஸுக்கு வந்து ஒரு ஒர்த்தா தான் இருந்தது. சட்னி, சாம்பார் குடுத்தாங்க. சாம்பார் ஓரளவு நார்மல் தான். எதுவுமே நம்ம ஊர் டேஸ்ட் அளவுக்கு வராது. ஸோ சாம்பார் வந்து ஆக்சுவலா நார்மல் தான். மசாலா உள்ள இருந்தது. ₹60க்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவு நல்ல ஒரு பெரிய தோசையாவே இருந்தது. ஆ ஸோ இதுதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.